பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதுசு. மனசு மறுரூபமாய், சிந்த புதுசாயிரு, எல்லாம் புதுசு. அதுக்கு தான் இந்த ஆராதனை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு என்ன கவலை, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளும் போது அப்படி ஒரு மனநிலை இருக்கணும். ஏன்னா புது வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நான் ஏன் கைத்தட்டுறேன்னு தெரியுமா? எனக்கு ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறேன். நான் ஏன் பாடுறேன்னு தெரியுமா? நான் நினைக்கிறத காட்டிலும் இயேசு எனக்கு நிறைய செய்ய போகிறார். நான் ஏன் சந்தோஷமாக அவருடைய சமூகத்தில் இன்னைக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? ஆண்டவர் எனக்கு வேண்டிய ஆலோசனைகளை தரப்போகிறார். என்ன நன்மையும் கிருபையும் தான் தொடரப்போ. இந்த பாடல் முழுவதிலும் வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வாதம் தான். அதனால் நீங்கள் பாடும்போதே நல்ல மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தை வெளிப்படுத்தி என்ன செய்யணும்? பாடணும். கர்த்தரை பாடுறதுக்கும் ஆராதிக்கிறதுக்கும் நமக்கு நல்ல பலனையும் சுகத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் எந்தெந்த விதத்தில் வெளிப்படுத்தலாமோ அந்தந்த விதத்தில் தேவ சமூகத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அப்படி அதுக்கு தான் நம்ம கை தட்டுறோம். 10 நரம்பு வீணை, இதை நீங்கள் தட்டி பாடும்போதே ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க. அல்லேலூயா. நாம் இணைந்து கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல உற்சாகமாய் நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு அதிசயமாய் செய்திருக்கிறார், அற்புதம் செய்திருக்கிறார். இனி வரக்கூடிய ஆண்டிலும் அவர் செய்வார். அந்த நம்பிக்கையோடு பாடுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ, கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோ, களி கூறுவோ, களி கூறுவோ. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ, களி கூறுவோ, களி கூறுவோ. கவலைகள் மறந்து கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ, கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோ, கைதட்டி பாடி. ஆமென். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோ. நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார், அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். வரக்கூடிய புதிய ஆண்டில் ஏராளமான நன்மைகள் தொடரப்போகிறது. களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம்.
தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து விரட்டி பாடி. பாட்டு பாடு வாய் திறந்து நல்லா களி கூறுவோம், கைதட்டி பாடி. கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து விரட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் வாலாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வலக்கரம் தாங்கும் என்றார். நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவார், வலக்கரத்தினால் தாங்கி நடத்துவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். உள்ளங்கையில் அவர் பொறித்து உள்ளார், அவர் உன்னை மறப்பதில்லை. உள்ளங்கையில் அவர் பொறித்து உள்ளார், அவர் உன்னை மறப்பதில்லை. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை உயர்த்துவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி நான் பாடிடுவேன். என் கர்த்தர் 2024 எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம், ஏராளம். அதை என்னால் மறக்கவே முடியாது. அந்த நன்மைகளை நினைச்சு அவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். முழு மனதோடு அவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். எத்தனை பேர் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த இடத்துல இருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? தேவனை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்க சத்தத்தை உயர்த்தி துதியுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் உன்னத, அவர் உயர்ந்தவர். அவர் செய்த நன்மைகளை துதிப்போம், அவரை ஆராதிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதனை செய்து உங்களுக்குரிய கனத்தை கொடுக்க வந்திருக்கிறோம்ப்பா. நீங்க நல்லா அப்படியே நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண. என்னை கண்டீரே,
என்னை விசாரித்தீரு, எனக்கு பலன் தந்தீரு. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. உமக்கு ஆராதனை. தேவன் துதிக்கு பாத்திர, ஆராதனைக்கு உரியவர். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்ணீரை ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தன் தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்ணீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணி எனக்கு தன் தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனா என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனா என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனா என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனா எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தான், மண்ணில் வந்த தேவன் நீ இன்றும் என்றும் பாடுவீங்க. எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனா எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீ இன்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரந்தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. நல்ல கைதட்டி சந்தோஷமா, இந்த ஆண்டு முழுவதிலும் என்னை காத்தவரே, என்னை வழி நடத்தினவரே,
எனக்கு உதவி செய்தவரே, துணையாயிருந்தவரே, ஆலோசனை தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எத்தனை பெரியவர், எத்தனை நல்லவர். உங்களை உயர்த்துற ஆண்டவரே, உங்களை போற்றுகிற ஆண்டவரே. நீங்க செஞ்ச நன்மைகளை நாங்க உளமாற நினைச்சு நன்றி சொல்றோம். எத்தனையோ விபத்துகளை குறித்த செய்திகளை கேள்விப்பட்டோம், ஆபத்தான காரியங்களை கேள்விப்பட்டோம், இயற்கை சீற்றங்களை குறித்து கேள்விப்பட்டோம். அல்லேலூயா. ஆனா கர்த்தரோ நம்ம மேல கிருபையாயிருந்து எதுவும் நம்ம சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் காத்து கொண்டார். ஆண்டவருக்கு நல்ல நன்றி சொல்லுங்க. இது அன்பு செலுத்தி ஆராதிக்கிற நேரம். ஏதோ கடமைக்காகவோ கட்டாயத்திற்காகவோ ஸ்தோத்திரம் சொல்றதெல்லாம் இல்லை. ஆமே, நல்லலூயா. உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்தில், அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்க செஞ்ச நன்மையை நாங்கள் மறக்கலன்னு சொல்லி ஆண்டவரே உங்க சமூகத்தில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்லுங்க. ஆமே, நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன வார்த்தையை சொல்லி உங்க நன்றியை வெளிப்படுத்த விரும்புகிறீர்களோ அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க எங்களுடைய ஜீவனை பாதுகாத்தீர் ஆண்டவரே, எங்க பொருளாதாரத்தை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்க வேலைகளை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே, எங்க தொழில்களை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே, எங்களுடைய போக்குவரத்து பிரயாணங்களிலே கூட இருந்தீங்க ஆண்டவரே, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிச்சிங்கப்பா, எங்க பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுனீங்கப்பா. அதெல்லாம் நினைச்சு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் சொல்லுங்க, ஸ்தோத்தரிக்கிறோம் சொல்லுங்க, துதிக்கிறோம் சொல்லுங்க, உயர்த்துகிறோம் சொல்லுங்க, ஆராதிக்கிறோம் சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. பாடுவோம். நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் வாழ்க்கையே உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் வாழ்க்கையே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசி. ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம். பாடுவோம். துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதனை உமக்கே. ஓ
உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே ஆமென் ஆராதனை உமக்கே உமக்கே எந்த நோயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே எந்த நோயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே இயேசு ராஜா நீ செய்த ஆமென் ஓ ஆராதனை உமக்கே 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 ஆராதனை உமக்கே ஓ ஆராதனை உமக்கே நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளும் ஒரு 2-3 நிமிஷம் அந்நிய பாஷைகளை பேசி நல்ல விடுதலையோட மற்றவங்க அபிஷேகம் பெறலனால் பரவாயில்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு புதிய ஆண்டிற்குள் நுழைவதற்கு ஆண்டவரே எங்களை நீங்க தகுதிப்படுத்தி இருக்கீங்கப்பா, அந்த பலனை தந்திருக்கீங்கப்பா, கிருபையை தந்திருக்கீங்கப்பா, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த மேன்மையை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கைகளை உயர்த்தி கிருபையே என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன என்னை கிருபையே யாரும் பூரணமானவர்கள் அல்ல. ஆமென். தேவன் ஒருவரே பூரண சர்க்குணராக இருக்கிறார். நம்மிடத்தில் சில குறைவுகள் உண்டு. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? குறைவுகள் இருந்தாலும் அதை நிறைவாக்க அவர் வல்லவர். ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிருங்க. ஆண்டவரே, ஏதாவது புது வருஷத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ற குறைவுகள் இருந்தா அதை எனக்கு மன்னிங்கப்பா, உங்க இரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா, முழுவதுமா உங்க சமூகத்துல என்னை தாழ்த்துற ஆண்டவரே, ஸ்தோத்திரம், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. புதிய ஆண்டு எனக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு என்னை தாழ்த்துற ஆண்டவரே,
உங்க கரத்துல நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கிருபையா என்னை அங்கீகரிங்க, கிருபையா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. முற்றிலுமாய் முழுவதுமாய் என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரத்தை உங்க கரத்துல தர்றப்பா. நீங்க என்ன கரம் பிடிச்சு நடத்துங்க, நீங்க என்ன ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.